எல்லாம் 3000 பேர் 5000 பேருன்ட்டு ஆண்களும் பெண்களும் திரளான ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாக வந்தார்கள். அப்படிப்பட்டதாய் அவர் உயர்த்தி வச்சிருந்தார். அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, போற வழியில எல்லாம் பிணியாளிகள், அதான் நோயாளிகள் எல்லாம் கூட்டு ரோட்ல படுக்க வைப்பாங்களாம். அட்லீஸ்ட் அவனோட நிழல் பட்டு அவன் சுகமாகட்டும். பேதுருடைய நிழல் பட்டு அந்த நோயாளிகள்லாம் சுகமாகறாங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பேதுருவின் மேல, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார் கர்த்தர். இப்ப பாருங்க, நம்மளை சபிக்கிறவங்கள நம்ம ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் இங்க சொல்றாரு. சபிக்கிறவங்கள நீ திரும்ப சபிக்கிறது உன்னுடைய வேலை கிடையாது. நீ என்ன பண்ணணும்? அவங்களை ஆசீர்வதிக்கணும். உன்னால ஆசீர்வதிக்க முடியலன்னா கூட விட்டுடு, அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனா கர்த்தர் சொல்றது என்ன? உன்னை ஒருத்தவங்க சபித்தாங்கன்னா அவனை ஆசீர்வதி.